வேதத்தில் கிழக்கு பார்க்கிறோம் என்று சொல்லுவோம் போது அது தேவனுடைய ஒரு கிருபைக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த இடத்துல தேவனுடைய கிருபையை ஒரு மனுஷன் நோக்கி பார்ப்பானால், தேவனுடைய கிருபைக்காக ஒரு மனுஷன் காத்து இருப்பானால், தேவனுடைய கிருபையை ஒரு மனுஷன் சூழ்ந்து கொண்டு நம்பி இருப்பானால், எந்த ராஜ்யத்தின் வல்லமை வந்தாலும் அவனை அசைக்க முடியாது. எந்த ராஜ்யம் அவனை மேற்கொண்டு நினைச்சாலும் அவன் அழிக்க நினைச்சாலும் அவன் அழிக்க முடியாது. ஏனென்றால் அவன் தேவனுடைய கிருபைக்காக காத்து இருக்கக்கூடியவன். அவன் தேவனுடைய கிருபையில மறைந்து இருக்கக்கூடியவன். எந்த ஒரு சத்துரும் அவனை நாசப்படுத்த முடியாது. அல்லேலூயா. இந்த நாளிலும் தேவனுடைய கிருபை நாம் நிற்பதும் திருமக ஆகாமல் இருப்பதும், இந்த இடத்துல நம்மளை வைத்திருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. இத்தனை நாளாக நம்மளை பாதுகாத்தது அவருடைய கிருபை. நம்ம வாகனத்துல போனோம் வந்தோம், எத்தனை வல்லமைகளோ, எத்தனை மாதிரியுமோ, எத்தனை மனுஷிய வல்லமைகளோ, மனுஷனுடைய சூழ்ச்சிகளோ நம் மீது மேற்கொண்டதான வேலையிலும் நாம் இன்றும் ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை. இந்நாள் மட்டுமல்ல, நமக்கு நியமித்திருக்கிற அந்த நாள் வரையும் இந்த கிருபை நம்மளை பாதுகாக்கும். அல்லேலூயா.